ஜெகதீப் தன்கர் எங்கே தீவிரமடையும் கேள்வியுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற கேள்வி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில் வலுவாக மீண்டும் எட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஜெகதீப் தன்கர் கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் நாட்டினுடைய 14வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய 5 ஆண்டு பதவி காலம் அப்படிங்கிறது 2027 ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு நிறைவடை இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெகதீப் தன்கர் திடீர்னு என்ன பண்ணார், உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். அவருடைய ராஜினாமா கடிதம் மின்னல் வேகத்தில் ஏற்கப்பட்டது. பிரதமர் மோடி என்ன பண்ணார், ஜெட் வேகத்தில் ஜெகதீப் தன்கருக்கு ஓய்வு கால வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறார். இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுனால மிகப்பெரிய சந்தேகத்தை வலுவாக எழுப்பியது. அவர் திடீர்னு ராஜினாமாவும் அது ஏற்கப்பட்ட வேகமும் பிரதமருடைய அதுக்கு பிரதமர் கொடுத்த அந்த பதிலும் அவருக்கு ஓய்வு கால வாழ்த்து தெரிவித்ததும் அப்படிங்கிறது அவருடைய ராஜினாமா பின்னணியில் அரசியல் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க. தொடர்ந்து குற்றம் சாட்டினாங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடுது 21ஆம் தேதி முதல் நாளே ஜெகதீப் தன்கர் தன்னுடைய இந்த பதவி ராஜினாமா பண்ணுறார் அப்படின்னா அப்போது பின்னணியில் நடந்தது என்ன அப்படிங்கிற கேள்விக்கான விடை இந்த நிமிடம் வரைக்கும் கிடைக்கல. அது ஒரு மர்மமாக தான் இருக்குது. அவருடைய அந்த பதவி ராஜினாமா செய்தது, தொடர்ந்து அவருடைய பதவி ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக வாழ்த்து சொன்னது, அவர் ஓய்வு காலம் அமைதியாக அவருக்கு பிடிச்ச வகையில் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடியதுனால ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியது. ஏன் ராஜினாமா பண்ணார், என்ன நடந்தது அப்படின்ற கேள்விக்கான விடை இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, ராஜினாமா பண்ணார் ஏன்றது தெரியல, அதெல்லாம் ஓகே, இப்போ ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது ரீசெண்டாக வலுவாக எழுப்பப்பட்டு வருது. எப்படி இருக்கார், எங்கே இருக்கார் அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவுக்கு பிறகு அவர் பொதுவெளியில் எங்கேயுமே போகலை, எங்கேயும் பார்க்க முடியலை. அவருடைய குடும்பத்தினரோ அவருடைய அலுவலக அதிகாரிகளோ அவருடைய இருப்பிடம் பற்றி இன்னும் எதுவுமே உறுதிப்பட சொல்லலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி கேட்டு வராங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன சொல்கிறாரு, நான் லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் லாபட்டா குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு இதுவரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு ஜெகதீப் தன்கர் எங்கே, அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஜெகதீப் தன்கருடைய உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்த கவலையை தணிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இருப்பிடம் குறித்து அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கார். இப்போ தொடர்ந்து எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு வராங்க. அவர் ராஜினாமாவே ஒரு மர்மமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எங்கே இருக்காங்கிறது இன்னொரு மர்மமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் பேசினார். அப்புறம் அவரை தொடர்ந்து அதே கோரிக்கையை எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் முன் வச்சுட்டு வராரு. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக அதனுடைய முக்கிய தலைவர்களும் தீவிரமாக ஆதரவு கோரி வராங்க. ஆனால் இதற்கிடையில் மர்ம தேசத்து மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எம்பி சு வெங்கடேசன் ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் திடீர்னு ராஜினாமா பண்ணார். அதுக்கு பிறகு அவர் பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, அவரை யாராலும் தொடர்பு கொள்ள முடியல, அவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான், அந்த கட்சியால் தான் அந்த நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டார், அவ்வளவு பெரிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்து பகல் 2 மணிக்கு புறப்பட்டு போனவர் என்ன ஆனார் அப்படின்னு இதுவரைக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியல. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை வரவேற்க டெல்லி விமான நிலையத்திற்கு 4 மத்திய அமைச்சர்கள் போகிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனை வரவேற்க டெல்லி ஏர்போர்ட்டுக்கு 4 மத்திய அமைச்சர்கள் போகிறாங்க. ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கரை அனுப்பி வைக்க போனது எத்தனை மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அங்கே அனுப்பி வைக்கப்பட்ட அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதே இடத்திற்கு புதிய நபரையும் அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படின்னு குறைந்தபட்சம் அவரிடமாவது சொன்னீங்களா அப்படிங்கிறார். ஜெகதீப் தன்கர் அனுப்பி வச்சோம் இல்லையா, அதே போல் உங்களையும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரியும் சு வெங்கடேசன் இந்த அறிக்கையில் கேள்வியாக கேட்டிருக்காரு. பல லட்சம் வாக்காளர்களோடு சேர்த்து குடியரசு துணைத் தலைவரையும் கண்டறியும் பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. ஆளே காணோம் அப்படிங்கிற பதற்றத்தில் நாடு இருக்க இதில் கூச்சமே இல்லாமல்
ஆதரவு கேட்கிறது ஒரு கூட்டம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு சு வெங்கடேசன். இப்போ இது மாதிரி தொடர்ந்து பல கட்சிகள், பல முக்கிய தலைவர்கள், எம்பிக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. இப்படி கேட்கக்கூடிய கேள்வி ஒரு புறம் இருந்தாலும் கூட ஜெகதீப் தங்கர் ரொம்ப நல்லா இருக்காரு, அவருடைய வீட்டில் தான் அவர் இருக்காரு, ஆனால் ஊடக வெளிச்சத்தை அவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு உறுதிப்படுத்தாத தகவல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஜூலை 21 ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்ததையொட்டி அன்றைய தினம் 4 மணி நேரத்தில் நடந்தது என்ன? ராஜினாமாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? அவமானப்படுத்தப்பட்டாரா ஜெகதீப் தங்கர்? வேறு அரசியல் கணக்குகள் போட்டு அவர் பதவி பறிக்கப்பட்டதா? இல்லை தன்னால் அரசுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள் விளைவாக மூத்த அமைச்சர்கள் அணி திரண்டு தன்னை நீக்க முயற்சிக்கும் முன்னர் நம்மளே விலகிடலாம் அப்படின்னு அவரே ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு பல கேள்விகள் கேட்டு வராங்க. வரைக்கும் அதற்கு விடை கிடைக்கல. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் ஜெகதீப் தங்கர் இயல்பாக வெளியில் வந்தால் பல சந்தேகங்கள் முற்று பெறுவதோடு சில கேள்விகளுக்கும் விடை கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஜெகதீப் தங்கர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, ஏன் அவங்கள பாஜக புறக்கணித்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இப்போ அழுத்தமாக முன்வைக்கப்பட்டு வருது. அதோடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜெகதீப் தங்கருடைய ராஜினாமா அவர் புறக்கணிக்கப்பட்டது, அதே இடத்துக்கு சிபிஆரை கொண்டு வருவது, சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வருவது அப்படின் போது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விடயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கணக்காக இருக்கின்றது. பல கணக்குகள் அடிப்படையில், பல எதிர்கால திட்டங்கள் அடிப்படையில் தான் சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ 2 கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. ஒன்று, ஜெகதீப் தங்கர் ஏன் ராஜினாமா செய்தார்? 2வது, ஜெகதீப் தங்கர் எங்கே அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப வலுவாக கேள்வி எழுப்பிட்டு வராங்க. எப்போது விடை கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.